இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் வருகின்ற எல்லா மக்களுக்கும் உமது ஆசிரையும் அருளையும் அளவு கடந்த அன்பையும் வெளிப்படுத்தி உம்முடைய அருளில் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உயிரோடு இருப்பதும் உமது அருளால்தான். நாங்கள் வைத்து கொண்டிருக்கிற எல்லா உடைமைகளும் நீர் கொடுத்தவை. உமது உதவியின்றி நாங்கள் இந்த உலகத்தில் எதுவும் செய்ய இயலாது. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு திறமைகளுக்காகவும், நாங்கள் உம்மை ஆராதிக்க, நாங்கள் உம்மை அனுபவிக்க நீர் கொடுத்திருக்கிற திரு அவைக்காகவும் ஆலயங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள், வேதனைகள், கவலைகள், துன்பங்கள் அனைத்தையும் போக்குகின்றீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு எருசலேமை நோக்கி அனைத்து மக்களும் வருவார்கள் என்றும் ஆண்டவரை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றும் கூறுகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமிற்கு வருவார்கள் என்று கூறுகிறது. எருசலேம் ஆலயத்தை நோக்கி இப்போது பல மக்கள் செல்கிறார்கள். இயேசு அங்கே ஜெபித்தார். இயேசு அங்கே உயிரை கொடுத்தார். எனவே ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். நம் கவலைகள், துன்பங்கள் தீரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இயேசு எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்தார் என்று. எருசலேமில் ஆண்டவர் இயேசு கொல்லப்பட போகிறார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். அந்த சிலுவை மரணம் நமக்கு வாழ்வை கொடுக்கும். அந்த சிலுவை மரணம் நமக்கு உயிர்ப்பை கொடுக்கும். அந்த சிலுவை மரணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். எனவே நாமும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை அனுபவித்து ஆண்டவரின் அருளை பெற்று மற்றவர்களுக்கு அந்த அருளை பகிர்ந்து கொள்வோம். நாம் இறை ஆசிருடன் வாழும் பொழுது, இறை பக்தியுடன் வாழும் பொழுது நாம் இறைவனை மற்றவர்களுக்கு கொடுக்கிற நபர்களாக மாறுகிறோம். நல்லதை செய்வோம், இறைவன் நமக்கு நல்லதை செய்வார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.